ஐயோ என்னடா என்னாச்சு? பின்னடா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எதை திறந்தாலும் டிவிகே தலைவர் வந்துட்டு சிஏஏ பற்றி பேசிட்டாரு, விஜய் வந்துட்டு சிஏஏ பற்றி ஒரு விஷயம் பேசிட்டாருன்னு சும்மா போஸ்ட்டாக போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓஹோ, ஆமாம், இந்த சிஏஏன்னா என்ன? இது உனக்கும் தெரியாதா? இல்லையே. சரி, தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், தெளிவாக கேளு. ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக் ஆன் டியூப். இப்போ கடந்த சில நாளாக விஜய் வந்துட்டு இந்த சிஏஏ பற்றி ஒரு விஷயம் பேசிட்டாரு அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அண்ட் அவரு ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக செம்ம ஹைப்பாக எல்லாருமே அதை ஸ்ப்ரெட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஏஏனா என்ன, அதை பற்றி விஜய் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். நான் விஜய் கிரிஷ் அண்ட் வெல்கம் டு குட்டி ஸ்டோரி. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்துட்டு இந்த சிஏஏ பற்றி ஒரு சில அறிக்கை வெளியிட்டிருக்கிறதா வந்து ரொம்ப வைரலாக ரொம்ப பரவலாக பேசப்பட்டு இருக்கு. அண்ட் இந்த சிஏஏ அப்படின்னா என்னன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. இதை பற்றின ஒரு சில விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரவலாக பேசப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சமூக நல்லிணக்கத்துடன் நாட்டு மக்கள் அனைவரும் வரும் சூழலில் பிளவாத அரசியலை முன்னிறுத்தி செயல்படுத்தப்படும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் 2019, அதாவது சிஏஏ போன்ற எந்த சட்டமும் ஏற்கத்தக்கது அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் அதை தாண்டி தமிழ்நாட்டில் இச்சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஆட்சியாளர்கள் உறுதியளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இப்போ வெளியாயிட்டு இருக்கு. அண்ட் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட போஸ்ட். ஆனால் இது என்ன, இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், இந்தியாவோட ஹோம் மினிஸ்டர் ஒரு சில நாளுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த சிஏஏவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த சிஏஏ அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ ஸ்டார்ட் ஆனதில்லை. 1955லேயே இதை பற்றின ஒரு சில கான்வர்சேஷன்லாம் பில்ட் பண்ணி அட் லாஸ்ட் வந்துட்டு 2019 டிசம்பர் மந்தில் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா அப்போவே, அதாவது இந்த கொரோனாவுக்குலாம் முன்னாடியே வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை 2019 இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால தான் இதுக்கு இப்போ வரைக்கும் வந்துட்டு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 அப்படிங்கிற ஒரு பேரும் இதுக்கு இருக்கு. 2019 இந்த ஒரு விஷயத்துக்கான எதிர்ப்பு ஏகப்பட்டது இருந்து, ஆனால் 20 பீரியட்லாம் வந்துட்டு கோவிட் வந்தது இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்துட்டு இதுக்கான அப்போஸ் அந்த ப்ரொட்டஸ்ட்லாம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாச்சு. அண்ட் இப்போ மறுபடியும் இதுக்கான அப்போஸும் சரி இந்த விஷயமும் சரி ரொம்ப சென்சேஷனலாக பேசப்பட்டு இருக்கு. சரியா சொல்லணும் அப்படின்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்கானிஸ்தான், இந்த 3 மேஜர் கண்ட்ரியிலிருந்து இந்தியாவுக்குள்ளே வரவங்க, அதாவது வாழ வழி தேடி வரவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியாவில் வேணும்னா ஒரு 11 இயர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் மேஜர் ரூல், அதாவது ஸ்டார்டிங் பீரியட்ல இருந்த ரூல். அண்ட் அதை இப்போ மாற்றி எஸ்பெஷலி நான் முஸ்லிம்ஸ்க்கு வெறும் 6 இயர்ஸில் அந்த சிட்டிசன்ஷிப் வந்து வழங்கப்படும். அண்ட் முஸ்லிம்ஸாக இருந்தால் 11 இயர்ஸ் வரைக்கும் இருந்து அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அந்த சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறது தான் இந்த சிஏஏ. ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இந்த பர்டிகுலர் 3 கண்ட்ரீஸ்லேருந்து உள்ள வர நான் முஸ்லிம்ஸ்க்கு வெறும் 6 இயர்ஸில் சிட்டிசன்ஷிப் வழங்குறதுக்கான ஒரு ரூல் தான் வந்துட்டு இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. ஸோ இதில் என்ன பிரச்சனை, மற்ற நாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு வரவங்களுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் தர போகிறோம். அண்ட் ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தானே, இதுக்கு போய் எதுக்குப்பா அப்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டால் அதில் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் சிட்டிசன்ஷிப் கொடுக்கறது நல்லது தான், ஆனால் குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக கொடுத்துருவோம், குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் கொடுப்போங்கிற அந்த பார்ஷாலிட்டியில் தான் இங்கே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. வந்தாரை வாழ வைக்கும் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு மற்ற நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வாழ வழி தேடி வரவங்களுக்கு இந்த ஒரு ரிலீஜியன் பேஸ்ட் பார்ஷாலிட்டி பார்க்கறது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் ஏகப்பட்டது இருக்குது. அண்ட் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் ஒரு சில இடத்துல வந்துட்டு இந்த ஸ்ரீலங்கன் கேம்ப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஸ்ரீலங்காவிலிருந்து அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு வந்த ஸ்ரீலங்கன் தமிழ் பீப்புள்ஸுக்கு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஏரியா கொடுத்து ஒரு கேம்பெல்லாம் அமைச்சு அவங்க அங்கே தங்குறதுக்கான இடமும் அவங்களே கிரியேட் பண்ணிக்க சொல்லி ஒரு சில இடங்கள்லாம் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது, இந்த சிட்டிசன்ஷிப் வந்துட்டு அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாதுங்கிற ஒரு பிரச்சனையும் இன்னொரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தான்,
ஆப்கானிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் இந்த 3 கண்ட்ரீஸ்க்கு மட்டும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கோம், ஆனால் எங்களுக்கு இந்த ஒரு ஆக்ட்னால எந்த ஒரு யூஸுமே இல்லை, எந்த ஒரு பயனுமே இல்லைங்கிற இன்னொரு பிரச்சனை இந்த பக்கமும் ஓடிட்டு தான் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் பங்களாதேஷில் ஆல்ரெடி அங்கே இருக்க பிரச்சனைகளே வந்துட்டு ஏகப்பட்ட பேருக்கு தெரியும். அண்ட் பங்களாதேஷ்லேயே ஏற்கனவே இந்த பங்களா அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் தான் வந்துட்டு அதிகமாக இருக்காங்க. அண்ட் இப்போ அங்கே வெளியே இருந்து ஒரு சில ஆட்கள்லாம் இங்கே வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு நீங்கள் சிட்டிசன்ஷிப் கொடுத்தா ஆல்ரெடி எங்களுக்கு இங்கேயே வந்துட்டு வேலை இல்லாமல் போயிட்டுருக்கு, வேலை இல்லா திண்டாட்டமாக இருக்குது. அண்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா பேப்பரில் நீங்கள் கூப்பிட்டு வந்து அவங்களும் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது? 3 டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் இந்த பிரச்சனை பீக்கில் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கு கவர்மெண்ட் என்ன பதில் கொடுக்குது அப்படின்னா, அங்கே இந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் இருக்க நான் முஸ்லீம்ஸ்க்கு வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்கே இருக்குது. அதாவது இப்போ பாகிஸ்தான், பங்களாதேஷ், அதே சமயம் ஆப்கானிஸ்தான், இது 3மே வந்துட்டு மெஜாரிட்டி யார் அங்கே இருக்காங்கன்னு பார்த்தோம்னா முஸ்லீம்ஸ் வந்து மெஜாரிட்டியாக இருக்காங்க. அண்ட் அங்கே இருக்க நான் முஸ்லீம்ஸ்க்குலாம் வந்துட்டு ரிலீஜியன் வைஸ் நிறைய பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. அதுக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்தோம். ஸோ அதனால அங்கேருந்து இங்கே வரவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னதான் வந்துட்டு கவர்மெண்ட் ஒரு பதிலை கொடுத்தாலும் இந்த 3 பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்க பிரச்சனை வந்து எப்படி தீரும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. அண்ட் இந்த சிஏ ஆக்ட் மூலமா வந்துட்டு இந்த முஸ்லீம்ஸ்க்குலாம் சிட்டிசன்ஷிப் கிடைக்காதா அப்படின்னு ஒரு சில டவுட் உங்களுக்கு வரலாம். கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கும் வந்து இந்த சிட்டிசன்ஷிப் இருக்கு, ஆனால் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 இயர்ஸ் ஆகும். ஸோ கவர்மெண்ட் இந்த இடத்துல கிளியராக என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த 3 கண்ட்ரியிலிருந்து இந்தியாவுக்குள்ளே வர முஸ்லீம்ஸ்க்கு சிட்டிசன்ஷிப் வேணும், அந்த ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 இயர்ஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் நான் முஸ்லீம்ஸ், இந்த ஹிந்து, கிறிஸ்டியன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு புத்திஸ், ஸோ இந்த மாதிரி நான் முஸ்லீம்ஸாக இருக்கவங்களுக்கு வெறும் 6 இயர்ஸ் போதும். ஸோ அப்படிங்கிற ஒரு பார்ஷாலிட்டி வந்தது தான் வந்துட்டு இப்போ இவ்வளோ நாளாக இவ்வளோ பேர் பேசிகிட்டு இருக்க ஒரு சென்சேஷனான விஷயத்துக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் இப்போ இந்த சிஏஏக்கு எதனால் இவ்வளோ அப்போஸ் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட ரிலீஜனில் இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து 6 இயர்ஸ் ஆகும். அண்ட் குறிப்பிட்ட ரிலீஜனில் இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு 11 இயர்ஸ் ஆகும் அப்படின்னா, ஸோ மக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே ஒன்று தானே. ஸோ அவங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இந்த சிஏஏ அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னதான் வந்துட்டு ஒரு வகையில் நிறைய பேர் நல்லது அப்படின்னு சொன்னாலும், ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்துட்டு 6 இயர்ஸ் கொடுக்குறீங்க, இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு 11 இயர்ஸ் கொடுக்குறீங்க இந்த சிட்டிசன்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னா. ஸோ வை திஸ் பார்ஷாலிட்டி அப்படிங்கிறதான் இப்போ நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அண்ட் இது ரிலேட்டடாக தான் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் அண்ட் நடிகருமான விஜய் வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. இந்த சிஏஏ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்போஸ் பண்ணுற விதமாக தான் தளபதி விஜய் வந்துட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. அண்ட் அதில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணது என்ன அப்படின்னா, ஸோ தமிழகத்தில் இருக்க எந்த ஒரு அரசியல் கட்சியும் வந்துட்டு இதை வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம், ஃபாலோ பண்ணவும் கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த சிஏஏவை பற்றி தெரியாத சில பேரும் தளபதி விஜய் வந்துட்டு இப்படி ஒரு போஸ்ட் போட்டார், இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு, அதனால நான் ஷேர் பண்ணுறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது பண்ணுறது என்ன எதுன்னு தெரிஞ்சுட்டு பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த சிஏஏ வந்துட்டு வரவேற்கவங்களும் இருக்காங்க, இல்லை எனக்கு வேணாம் இது தப்பு அப்படின்னு சொல்லி அப்போஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அண்ட் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா, அதுக்கான ஒரு கண் துடைப்பாக இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ நாம் வந்துட்டு இந்த அரசியலுக்குள்ளே ரொம்பலாம் டெப்த்தாக போய் என்ன எதுன்னு அலசி ஆராய வேணாம். இந்த ஒரு விஷயம் இப்படி வந்துட்டு பார்ஷியாலிட்டி பார்க்குற விஷயம் சரியானதா தப்பானதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மட்டும் உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். ஸோ இந்த சிஏஏ அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியா இல்லை தப்பா, உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறது நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சு போகலாம். அபவுட் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்க போகிறதில்ல. அண்ட் இதை தாண்டி வேறு ஏதாவது நான் கண்டென்ட் எடுத்து பேசணும், இதை தாண்டி வேறு ஒரு விஷயங்கள்லாம் நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக தெரிவிச்சுட்டு போங்க. அதையும் நான் ஃபியூச்சரில் எடுத்து அடுத்தடுத்த வீடியோவில் பேசுகிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் விஜே கிரிஷ், signing off.